பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யோசுவா, பானி, கத்மியேல், செபனியா, புன்னி, செரேபியா, பானி, கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யோசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்நெயா, செரேபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தீரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தின் இடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிக்கொடாதே போனார்கள்.
அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்கிவிட்டீர். அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திரும்ப அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன். இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே,
அசிரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் செங்கடலை 2ஆய் பிளந்தார். வெட்டாந்தரையில் நடந்தார்கள். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு தாகம் உண்டாகவில்லை. அவர்கள் தண்ணீர் கேட்டபொழுது அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். இறைச்சி கேட்கும் போது இறைச்சியை கொடுத்தார். ஆண்டவர் எல்லாவற்றை செய்தும் ஆண்டவர் அந்த 10 கட்டளையை பெற்றுக்கொள்ள சீனாய் மலையில் ஏறும் பொழுது இந்த மோசேக்கு சம்பவித்தது என்ன என்று சொல்லி எங்களை வழி நடத்த ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி ஆரோனை அவர்கள் தொந்தரவு படுத்தினதினால், ஆரோன் உங்ககிட்ட இருக்க நகைகளை கொண்டு போடுங்கன்னு சொல்லி அதிலிருந்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்று ஆரோன் சொல்ல, இவர்கள் அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக நடனமாடி ஆண்டவரை மறுதலித்தார்கள். கருமையான தேவ பிள்ளைகளே, இது ஆண்டவருக்கு விசனமாய் இருந்தது. அவர் சொல்றார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன். உன் பெயரை உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று மோசேயினிடத்தில் சொல்லும் பொழுது மோசே அவர்களுக்காய் மன்றாடினான். அந்த மோசேனுடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஜனங்களை தேவன் மன்னித்தார். அழிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர்களை அழிக்காமல் அவர்களுக்காய் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை அந்த வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும் பொழுது சில குறைகள் வரும் பொழுது முறுமுறுத்தார்கள், தேவனை தூஷித்தார்கள், வழி நடத்தின மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட அடிக்கடி நாம் நம்முடைய வாழ்க்கையில விழுந்து விழுந்து எழும்புற அனுபவத்தில் இருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 1லிருந்து 3 வரைக்கும் அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு பாவ அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேத பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் என்ன பண்றாங்களாம்? பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நாமும் இன்றைக்கு ஆவிக்குரிய ஓட்டக்களத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நாம் ஓடும் வரை நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் தெரியாது. ஆனால் என கருமையான தேவ பிள்ளைகளே, அடிக்கடி நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நாம் உபவாசித்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். எந்தெந்த இடத்துல நீங்க விழுந்திருக்கிறீங்களோ
எந்தெந்த காரியத்திலிருந்து விடுபட முடியாம இருக்கிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்க அதிலிருந்து வெளியில வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஜெபத்தை கேட்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க வேற ஆட்களிடத்துல அவர்களை ஒப்பு கொடுக்கிறார், அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்கள்லயும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்காமல் மனம் போல வாழ்ந்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும், அதாவது சில நேரங்களில் ஆண்டவர் சிட்சையை அனுமதிப்பார். இந்த சிட்சை ஏன் என்று சொல்லி நாம் கேட்டு அங்கலாய்ப்போம். ஆனால் அந்த சிட்சை ஆண்டவர் எதற்காக கொடுக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் புடமிடுவதற்காக. அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை நாமே சோதித்து அறிந்து எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து தேவனுக்கு பிரியமில்லாததை நாம் விட்டுவிட வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை நன்மைகளை தேவன் செய்தார், அந்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற நன்மைகளை ஒரு நாளும் நாம் மறக்காதபடி ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரியம் தரா லக்கர்பியா தரைக்கரபா ரீபாக்கரபா ஓரமாக்கரபா திபரபௌரியம் தரால ரபீக்கரபா தூனமாக்கரபா ஓரபாக்கரபா திபால ஐஷல் பியோதனை ரஜபோல கதனை கரபா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் பாவங்களை ஆண்டவரை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே அவைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே அந்த பாவங்களை விட்டுவிட கிருபை கொடுங்க ஏசப்பா. அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கலாம். ஆண்டவரே அநேக ஆண்டவரே சகோதர சகோதரிகள் பின்மாற்றத்தில் இருக்கலாம். ஆண்டவரே இந்த பின்மாற்றத்திலிருந்து அவங்களை தூக்கி எடுத்து அப்பா உங்க கத்தாவே அப்பா தகப்பனே உங்க பாதையில் அவர்கள் நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு ஆண்டவரே பலனை கொடுத்து உம்முடைய நாமத்தை அவர்கள் மூலமாய் மகிமைப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் அப்பா இதை கேட்கும் பொழுதே தங்களுடைய பாவங்களை உம்முடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் மன்னிங்க அப்பா. உங்க ரத்தத்தால் அவர்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தருவீராக ஆண்டவரே. ஏசப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற இந்த நாள்ல அப்பா ஆண்டவரே 12th எழுதின பிள்ளைகளுக்கு அநேகருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நல்ல ரிசல்ட் இல்லைன்னு கலங்குற பிள்ளைகளை நீங்க ஆற்றி தேற்றுங்க. நல்ல ரிசல்ட்டை கொடுத்த பிள்ளைகளுக்கு அப்பா அடுத்து காலேஜில் எங்க சேரணும்னு சொல்லி ஆண்டவரே அப்பா குழம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலேஜை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. மக்கள் சித்தமான காலேஜில் பிள்ளைகள் படிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. 10th எழுதின பிள்ளைகளுக்கு அப்பா அவங்க மார்க்குக்கு ஏற்ற போல அவங்க கேட்கிற குரூப் கிடைக்க கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிற திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைக்குடி வரட்டும். பிசினஸ்ல டல்லா இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வியாபாரத்துல ஒரு கத்தாவே ஆண்டவரை அப்பா தகப்பனை முன்னேற்றத்தை கட்டளையிடுங்கப்பா. அந்த பிசினஸ் ஆண்டவரை முன்னேற முடியாதபடிக்கு தலையெடுக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற மாந்திரிக கட்டுகளை உடைக்கிறேன் ஆண்டவரை. வேலையில் இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை பாக்கியத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜாபை கொடுங்க, நல்ல ஜாபை கொடுங்க. உங்களால முடியும் ஆண்டவரை அப்பா தகப்பனை. ஆண்டவரே, நீர் அப்படி ஆண்டவரே நல்ல வேலையை கொடுக்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா இந்த நாள்லயும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுடைய சுகவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. வீண் விரயம் பண விரயம் டாக்டர் செலவு எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. குடும்பத்துல ஆண்டவரே அப்பா குழப்பங்களை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா வயதானவர்கள் நடக்க முடியாம ஆண்டவரே படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றுவீராக. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகள் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். செய்வன கட்டில இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த செய்வன கட்டில இருந்து விடுதலையை கொடுங்கப்பா. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.